பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه كان فريق من عبادي يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين فاتخذتموهم سخريا حتى أنسوكم ذكري وَكُنْتُمْ مِنْهُ تَضْحَكُونَ صدق الله العلي العليم. நிச்சயமாக என் அடியார்களில் ஒரு பிரிவினர், எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி எங்களுக்கு அருள் புரிவாயாக, நீயே அருள் புரிவோரில் சிறந்தவன் ஆவாய் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை நீங்கள் நகைப்பாக கருதினீர்கள், ஏளனமாக கருதினீர்கள். இறுதியில் என்னை நினைவு கூற விடாமல் உங்களை அவர்கள் மறதில் ஆழ்த்திவிட்டனர். நீங்கள் அவர்களை கண்டு நகைத்து கொண்டே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் உண்டு. அதாவது, சில அடியார்கள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வெளித்தோற்றத்தை வைத்து நாம் எதுவும் பதில் சொல்ல முடியாது. சிலர்களுடைய வெளித்தோற்றம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும், நமக்கு சங்கடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ்க்கு அவர்கள் மிக பிரியமானவர்களாக இருப்பார்கள், அது நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸினுடைய சுருக்கம்: சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஆடை கூட சரி கிடையாது, பங்கர கோலமா இருக்கும். ஆனா அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மனதில் நினைத்தாலே போதுமான அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். அப்ப யாரை நமக்கு என்ன செய்கிற ஆடையை கொண்டு நம்ம தீர்மானித்து விட முடியாது. ஒரு ஆடை இப்படி இருக்குது, இவன் நடை இப்படி இருக்குது, இவருக்கு பொருளாதாரம் இந்த மாதிரி இருக்குது, இவரை எப்படி நம்ம ஏத்துக்க அப்படி நம்ம நினைச்சிட முடியாது. அருமையானவர்களே, வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம எப்பவுமே தீர்ப்பளிச்சிட முடியாது. அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லைங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை யாருடைய வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்களுடைய உருவத்தை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், என்றாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய அமல்களையும் தான் பார்க்கிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெளித்தோற்றத்தை வைத்து என்னைக்குமே நாம் தீர்ப்பளித்திட முடியாது. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக என் அடியார்களில் ஒரு பிரிவினர், எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி எங்களுக்கு அருள் புரிவாயாக, நீயே அருள் புரிவோரில் சிறந்தவன் ஆவாய் என்று சொல்லிக் கொண்டே இருந்தனர். ஆனா அவர்களை நீங்கள் நகைப்பாக கருதினீர்கள், அவர்களை நீங்கள் ஏளனமாக கருதினீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் யா அல்லாஹ் உஹதுக்கு முன்னால, பத்ருக்கு முன்னால அவர்கள் நீங்கள் ஏளனமாக கருதினீர்கள். அந்த தோழர்களை, அல்லாஹ்வுடைய அந்த தோழர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏளனமாக கருதினீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை நீங்கள் ஏளனமாக கருதினீர்கள். ஒன்றுக்கும் இல்லாதவர்கள், சட்ட போடக்கூட அதாவது வசதி இல்லாதவர்கள், செருப்பணிய கூட வசதி இல்லாதவர்கள், சாப்பிட வசதி இல்லாதவர்கள் நீங்க எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். பதிலுக்கு முன்பாக வரை அவர்களை அடித்தீர்கள், உதைத்தீர்கள், ஏளனமாக கருதினீர்கள். அந்த தைரியத்தில் நீங்க பதிலுக்கு யுத்தத்தை வந்தீர்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அன்றைய இரவுல துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னுடைய தூதர்கள், என்னுடைய தோழர்கள், உன்னுடைய அடியார்கள் செருப்பணியாக வந்திருக்கிறார்கள், ஆடை சரியில்லாம வந்திருக்கிறார்கள், உணவு இல்லாம வந்திருக்கிறார்கள், பசியோட வந்திருக்கிறார்கள். இவர்களை நீ என்ன செய்து விடாதே, தோல்வியை கொடுத்து விடாது, இவர்களுக்கு நீ தோல்வியை கொடுத்து விடாதே.
இறைவா இவர்களுக்கு நீ தோல்வியை கொடுத்து விட்டால் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு யார் இருக்க மாட்டார்கள் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர்களை வச்சுதான் யார் யாரெல்லாம் ஏளனமா கருதுனா பேசினாங்களோ, யாரெல்லாம் ஒரு மாதிரியா பார்வை பார்த்தோம், அத்தனை பேருக்கும் தோல்வியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய யாருக்கு மரியாதை இருக்குது? அல்லாஹ்வுடைய யாருக்கு மரியாதை இருக்குது? வசதி உள்ளவருக்கு மரியாதை இருக்குதா? ஏழைகளுக்கு மரியாதை இருக்குதா? நல்ல முகத்தோற்றம் உள்ளவங்களுக்கு மரியாதையா? இல்ல அலங்கோலமா இருக்கிறது மரியாதையா? யாருக்கு மரியாதை? யார் இடத்துல அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் இருக்கிற அவருக்கு தான் மரியாதை உண்டு. அது வெளித்தோட்டத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வெளித்தோட்டத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவருக்கு தான் மரியாதை சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்ப வெளித்தோற்றத்தை வச்சு யாரும் மனுஷன் எடை போட்டக்கூடாது. வீட்டு வாசல் வரக்கூடிய முசாபர்கள் கூட நம்ம போயிட்டு வாடு சொல்லிடக்கூடாது. எல்லாம் மன்னிக்கணும். போய் அடுத்த வேற வேலை இல்லையா, இதே வேலையா வந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, யாரையும் வீட்டு வாசல் வரக்கூடிய யாசம் கேட்கக்கூடிய கூட விரட்டிடக்கூடாது. ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிதான் அனுப்பணும். நல்ல வார்த்தையை சொல்லிதான் அனுப்பணும். அது நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல வீட்டில் யார் வாசல்ல வந்து யார் ஏதாவது யாசம் கேட்டாங்கன்னா கோவப்படாதப்பா, நீ கோவப்படாம என்ன செய்யுது, உன்னால இருந்தா சரி கொடுத்து விடு, இல்லைன்னா மன்னிச்சுங்க அடுத்தடம் பாருங்க, அப்படி ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பணும். நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிற்பது பார்க்க தான் அலங்கோலமுள்ள உள்ளவராக இருப்பார்கள். நம்ம இடத்துல யாசம் கேட்க வந்தவர்கள் தான் அலங்கோலமா இருக்கலாம், ஆனா அவருடைய உள்ளம் லட்சணமான உள்ளமா இருக்கும். அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட அல்லாஹ் அஞ்சிய உள்ளமா இருக்கும். யாசம் கேட்கக்கூடிய யாரை நீங்க விரட்டி விடாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அறிந்து கொள்ளுங்கள், யாசம் கேட்கக்கூடிய யாரை நீங்க விரட்டி விடாதீர்கள். வீட்டு வாசல்ல வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்திருக்கான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அவங்க ஏளனமா பேசி விரட்டிடாதீங்க. வந்தவர் மலக்காக கூட இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரது ரஹ்மத்துக்கு கொண்டு வரக்கூடிய மலக்காக இருக்கலாம். அந்த மலக்கை நீங்க என்ன செய்ய விரட்டி விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? மனித ரூபத்தில் யாரு கூட வரலாம், மலக்குமாரோட வரலாம் இல்ல? அப்படி மலக்குமாரோட வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம விரட்டி விட்டால், நம்முடைய நாவூரால் அந்த பாவத்தை செஞ்சு விட்டால் நம்முடைய வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் இல்லாமல் போய் விடுவார்கள். அதனாலதான் வீட்டு வாசல்ல வரக்கூடியவர்களை விரட்டி விடாதீர்கள். யாரா இருந்தாலும் நல்ல கனிவான வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார் வந்தாலும் விரட்டிதாப்பா, இருந்தா கொடு, இல்லைன்னா நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பியிருப்பா அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும். ஆளை பார்த்து எடை போட்டுறக்கூடாது, ஆளை பார்த்து என்ன செய்ய எடை போட்டுறக்கூடாது. இவர்கள் இந்த உலகத்தில் வேணா அவர்கள் நமக்கு நம்ம இடத்துல கேட்கிற அளவுக்கு வச்சிருக்கலாம், ஆனா மறு உலகத்தில் அவர்கள் சொர்க்கத்தை அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சூழல் வந்துடும். மறு உலகத்தில் என்னங்க வந்துடும், அவன்கிட்ட நாம சொர்க்கத்தை கேட்கிற அளவுக்கு வந்துடும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களை, சஹாபாக்களை ஏளனமா பேசினார்கள். அந்த மக்கத்து குஃபார்கள் ஏளனமா பேசினார்கள். ஆனா அதற்கு பிறகு எத்தனை நேரத்தில் அந்த மக்கத்து குஃபார்களையும் மதீனத்தில் யூதர்களையும் மற்ற மனிதர்களையும் அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் மூலமா கேவலப்படுத்தினார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். யாரை எந்த இடத்திலும் வாயிலிருந்து பேசிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரு அல்லாவை ஏற்க மறுத்தவர்களோ, ஏளனமா பேசி ஏற்க மறுத்தார்களோ அவர்களுக்கு நரகம் தானே அல்லாஹ்ல கொடுப்பான். அப்ப நரகத்திலிருந்து வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்ல நாடினால் அவன் என்ன செய்வானா, அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களுடைய நிறத்தையும் மாற்றி விடுவானா. அவருடைய தோற்றத்தையும் அவர் நிறத்தையும் அப்படியே மாற்றி விடுவான். யாரையெல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, யாரையெல்லாம் அந்த ஏளனமா கருதினார்களோ, அது அவர்கள் உறவுக்காரன் கூட இருக்கலாமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை உறவுக்காரங்களும் இன்னைக்கு பின்னால பேசக்கூடிய எத்தனை மனிதர் இருக்கிறாங்க.
அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன். ஏன் உங்க சொந்தக்காரன் இருக்கட்டும், சொந்தக்காரனா இருந்தா என்ன பேசுறோமா இல்லைங்களா? அப்போ நாம எதை வச்சு எடை போடுற மனிதர்கள் நினைக்கிற பணத்தை வச்சு எடை போடக்கூடிய, பணத்தை வச்சு எடை போடுறதுனால இந்த வார்த்தை வருது. நாம இப்ப பேசுறது எதனால பேசுறோம் தெரியுமா? பணத்தை வச்சு எடை போடக்கூடியவர்கள பேசுறோம். ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன், இவனா இப்படிப்பட்டவன் அப்படி பேசுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய சிந்தனையில அவர் மிகப்பெரிய மனிதராக இருப்பான். அப்ப அவன்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல சேர்த்திருப்பான், சொர்க்கத்துல வச்சிருப்பான். மறுமை நாள்ல பேசுறவங்கள நரகத்துல இருப்பான். அல்லாஹ்வை ஏற்க மறந்து அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி இருந்தவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன செய்வாரு? யாரை மட்டமாக்கணும் அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள்லாம் வந்து என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா போய் நரகத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு சொல்லி அனுப்பி வைப்பான். உங்களுக்கு சொந்தக்காரங்க விரோதினர்கள் யாரா இருக்காங்களா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான். அப்ப அந்த சொர்க்கவாசி அப்படியே நரகத்தை அப்படி எட்டி பார்ப்பாங்க. நரகத்தில் அல்லாஹ் உருவத்தையும் அவருடைய நிறத்தையும் தான் மாற்றி வச்சுட்டானே, யாரும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வான்? உருவத்தையும் அவர் நிறத்தையும் மாற்றி வச்சுட்டானே. இப்ப இவர்கள் நினைச்சு அப்படியே வருவார்கள் பார்ப்பார்கள். பார்த்தோன்னே யார் அவருடைய உறவுக்காரர், யார் அவர் சொந்தக்காரன்னு தெரியாம அப்படி வந்துருவாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யாரா இருக்காங்களா? யாருமே இல்லை. அல்லாஹ் கேட்பான், யாரா உனக்கு உறவுக்காரன் சொந்தக்காரன் யாருக்காரன்? யாருமே இல்லை ரப்பே அப்படின்னு. அப்போ அவங்க மனிதர் கூச்சல், நான் யார் தெரியுமா? யாரு? நரகத்துல இருந்து சொல்லுவான், நான் யார் தெரியுமா? உறவுக்காரன்பா. நான் யார் தெரியுமா? அவன் சொந்தக்காரன்பா. நான் யார் தெரியுமா? அவன் நண்பன்பா. நான் யார் தெரியுமா? உன்னுடைய உற்ற உறவினர்ப்பா என்பதெல்லாம் சொல்லுவான். கால விழாது, நீ பொய் சொல்றீங்க. கால விழுந்தாலும் நீ பொய் சொல்ற, உன் ஏத்துக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வந்துட்டு அல்லாஹ்ட்ட சொல்ல, யா அல்லாஹ், என்னுடைய உறவுகளும் என்னுடைய சொந்தக்காரர்களும் என்னுடைய நண்பர்கள் யாரும் நரகத்துல இல்லை என்று சொல்லிவிட்டு உள்ள சொர்க்கத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம யாரை எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? தேவையில்லா பேச்சு பேசக்கூடாது, யாரையும் மட்டமாக கருதிடக்கூடாது, மட்டமாக பேசிடக்கூடாது. அப்ப இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகின்ற பாடம், ஒருவத்தை வைத்தும் அவருடைய பொருளாதாரத்தை வைத்தும் யாரும் யாரையும் எனக்கு தவறான முறையில் பேசிடக்கூடாது, மட்டமா பேசிடக்கூடாது என்பதால் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.